பாதிப்புனா சாராய கடையில ஒயின் சாப்பாடுத்தே வருது. வர்ற உபசானம் போற சாணம் எங்க வீட்டை ஏத்தி வண்டி நிக்குது. சொல்ல போனா வித்தியாசம் இல்லாம மனுஷன் பேசுறாங்க. பொம்பளைக்கு இருக்கிறது பூரா பாடுறாங்க. அதுக்கு மேல சொன்னா அடிச்சு புறம் குடிச்சு புறம்னு பேசுறாங்க. எம்பூட்டு நாய்க்கு நாங்க ஒளிஞ்சிருக்க முடியும்? சின்ன ஜெர்சியில் வச்சுட்டு ஆம்பளையே எங்க வீட்டுல இங்க இல்லை. என் மருமக்கு மாதிரிலாம் வெளிநாட்டுல இருக்கு. ஒண்ணு வருஷம் எந்த நேரம் விளக்கண்ணை ஊத்தி கண்ணில் ஊத்திட்டே இருக்க முடியுமா நாங்க? அதனால என் பேரன் பேத்தி ஏமத்திலும் போய் சாமத்திலும் போவேன். பள்ளிக்கூடம் கூட்டி போவேன். போகையில வண்டியில கொண்டாந்து எதுக்கு முட்டுறாங்க. சொல்ல போனா நான் ஆட்டுக்கார மாட்டுக்காரன் பேசுற மாதிரி பேசுறாங்க. இதை நல்லா இருப்பீங்க, தயவு செஞ்சு இது நிப்பாட்டிருங்க. போக முடியல. இந்த பிள்ளையார் கோயிலுக்கு சுத்தமாவே சாமி கும்பிட போக முடியல. சாயங்காலம் ஆனாலும் ரோட்ல வந்து நடந்து போக முடியல, பைக்ல போனாலும் போக முடியல. அந்த அளவுக்கு கூட்டமா நின்றுக்கிட்டு ரோட்டை மறைச்சுக்கிட்டு நடு ரோட்ல நிக்கிறாங்க. விலகி நாங்க எங்களால போக முடியல. கேட்டா தவறான வார்த்தையில ரோட்ல நின்று பேசுறாங்க தண்ணியை குடிச்சுக்கிட்டு. அதனால தயவு செய்து இதை வந்து கண்டிப்பா இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கலைன்னா ரொம்ப நாங்க போராட்டம் பண்ணுவோம். இதனால நாங்க என்ன வேணாலும் நாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். இந்த ஒயின் ஷாப் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. கிட்டத்தட்ட இங்க 2 ஸ்கூலுக்கு பிள்ளைங்க பூரா போறாங்க. சாம்பையா பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்கு, ஆக்ஸ்போர்ட் பள்ளின்னு இருக்கு. இது வழியா தான் பிள்ளைங்க போறாங்க வராங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி இந்த லைப்ரரியிலேயே ரொம்ப படிக்க வந்தது கம்மியாகி போச்சு. முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல இந்த போட்டித் தேர்வுகளுக்காக படிக்கிறக்காக இந்த லைப்ரரி வந்தாங்க. இப்ப யாருமே வரது கிடையாது. இது பயத்திலே இப்ப மேற்கொண்டு இங்க 3 கடையை அடைச்சனால நம்ம சிவகங்கை மாவட்டத்துல இந்த கடைக்கு தான் மொத்தமா எல்லா பேருமே வராங்க. அதனால இங்க படிக்க வரவங்க சுத்தமா வரவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு ஃபுல்லா கூட்டமாகி இந்த ரோடே பிளாக் ஆயிருக்கு. இந்த ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு 100 வண்டி நிக்குது டெய்லி. அதனாலயும் பொதுமக்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்புறம் இங்க பின்னாடி கோயிலும் இருக்கு, இந்த பக்கத்தும் கோயில் இருக்கு. பொதுவா இந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது அந்த 717 கடை அடைச்சாங்கல்ல, அந்த கடைக்கு சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே இந்த கடைக்கு இருக்கு. இந்த கடையை தான் முதல்ல அடைக்கணும். இந்த கடை தான் அதிக கம்ப்ளைண்ட் ஆல்ரெடி ஆயிருக்கு. இந்த இடத்துல டிராபிக், அவ்வளவு டிராபிக். குடிக்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே கிடையாது. இதனால நாங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டு இருக்கோம். எங்களால சொல்ல முடியல. அழுக வருது, அடக்கிக்கிட்டு பெண்கள் நாங்க இதை கடந்து செல்றோம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கோம். எங்களுக்கு இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரலைன்னா நாங்க பெண்கள் இந்த இடத்த விட்டு நகல மாட்டோம். இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. இங்க போராட்டம் நடக்கிற அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. இல்லைன்னா இன்னைக்கு எல்லாரும் வந்திருப்பாங்க. அன்னைக்கு நாங்க ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல நின்றோம். அதுக்கு யாருமே எங்களுக்கு மதிப்பு கொடுக்கல. இந்த அம்மா நின்றாங்க, எல்லாருமே நின்றாங்க. இன்னும் ஒரு 50-100 பெண்கள் நின்றாங்க. இன்னைக்கு அவங்களாம் வரல. எல்லாரும் வருவாங்க. இந்த ஊரே வந்து பெரிய அளவுல போராட்டம் நடக்கும். கண்டிப்பா இந்த ஒயின் ஷாப் அடைக்கலைன்னா பெரிய அளவுல நாங்க பிள்ளைகளெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டு படுத்துருவோம். இங்க இருக்கக்கூடிய மக்கள் அன்றாடு தேவைக்கு செல்லக்கூடியது இந்த 10,000 பேருமே வந்து இந்த டவுனுக்குள்ள என்ட்ரு ஆகக்கூடியது இந்த ரயில்வே ஸ்டேஷன் கடையில கார்னர்ல தான் இருக்கு. பக்கத்துல கவர்மெண்ட் ஸ்டாப் இருக்கக்கூடிய செந்தமிழர் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மாவட்டம் முழுமைக்கு, இந்த தாலுகா முழுமைக்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ட்ரெயின் ஏற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இரவு நேரங்கள்லயும் பெண்கள் நடமாட முடியவில்லை. பள்ளி குழந்தைகளை டிவிஷன் போயிட்டு கூட்டி வர முடியல பெண்கள். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க பாட்டில வாங்கி அந்த மஞ்சள் தொழுவிலேயே போய் குடிக்கிறாங்க. இதனால மஞ்சள் பார்க்க வர்றவங்களுக்கும் குத்துது, கால்நடைகளுக்கும் காலில் பீங்கான் குத்தி ரொம்ப பிரச்சனை. இதை கிராம இளைஞர்கள் தட்டி கேட்க போகும்போது பிரச்சனை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நம்ம காவல்துறையை வந்து குறை சொல்ல முடியாது, அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது. ஆனா இப்படி இந்த மாதிரி ஏற்படுத்தி மக்களுக்கு குறை சொல்ற அளவுக்கு மாவட்ட ஆட்சியரோ மாவட்ட டாஸ்மார்க் நிர்வாகமோ ஏற்படுத்துறதுக்கான முயற்சி மாதிரி தெரியுது. இவ்வளவு சட்ட ஒழுங்கு கடையில ஏன் இந்த டாஸ்மார்க்கை திறக்கிறதுல இவ்வளவு மும்முரமா இருக்கிறாங்கன்னு தெரியல. இது உடனே பொதுமக்கள் கோரிக்கை ஏற்று நிரந்தரமா இந்த இடத்துல மூடி வேற எங்கேயாவது கொண்டு போறதுக்கு முயற்சி எடுக்கணும் மாவட்ட நிர்வாகம்.